فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நாம் அனைவரும் எளிதாக குர்ஆனை கற்றுக்கொள்ளலாம் என்ற தலைப்பில் முதல் சூறாவில் உள்ள 3 ஆயத்துக்களுக்கு பேசியிருந்தோம். 4வது ஆயத்து, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இந்த வார்த்தைக்கு ஏற்கனவே நான் ஒரு 1.5 மாதத்துக்கு முந்தி உன்னையே என்ற வார்த்தைக்கு ஒரு 2 மணி நேரம் பேசி உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், பார்த்திருப்பீர்கள். அதை திருப்பியும் நீங்கள் இப்போ எல்லோரும் போட்டு பார்த்து கொள்ளுங்கள். அந்த விஷயத்தில் நாம் உறுதியாக இருந்து உன்னையே என்ற விஷயத்தை நாம் உண்மைப்படுத்தினால்தான் நாம் மேலே சொன்ன 5 விஷயங்களையும் புரிந்து கொண்டு சொல்லுகிறோம் என்று அர்த்தம். என்ன மேலே சொன்ன 5 விஷயம்? அல்லாஹ், ஹம்து, ரப், அந்த 3 விஷயம். ரஹ்மான், ரஹீம் 5 விஷயம். மாலிக், அப்புறம் தீன். இந்த 6 விஷயங்களையும் முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் உன்னையே என்று நீங்கள் அல்லாஹ்வை குறித்து கூற முடியும். இப்பொழுது சொல்லுங்கள், இதுவரை நீங்கள் வணங்குகிறோம் என்ற வார்த்தைக்கு என்னமாவது அர்த்தம் கிடைச்சது அவங்களுக்கு? வணங்குகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். வணக்கம், இதில் என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? வணக்கம் நாபுதுன்னு அரபில போட்டிருக்குது. நாபுதுக்கு நீங்க வணக்கம்னு போட்டாங்க, பரவாயில்ல, அப்படி இருக்கட்டும். வணக்கத்துக்கு அரபிக்காரனுக்கு அர்த்தம் தெரியாதுப்பா, இன்னைக்கு வரையும் தெரியாது அவனுக்கு. நம்ம வணக்கம் போட்டால் வணக்கத்துக்கு இன்னைக்கு வரையும் அர்த்தம் தெரியாதுப்பா. இப்போ அர்த்தம் தெரியாம நம்ம வணக்கம் வணக்கம் இப்போ நாபுதுன்னு சொல்றதுனால என்ன லாபம்? அது என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது உங்கள்கிட்ட யாராவது சொல்ல முடியுமா? நாபுது, வணக்கம் என்ற வார்த்தைக்கு என்னமாவது உங்களால் அர்த்தம் சொல்ல முடியுமா? இப்போ நான் சொல்வதை ஒழுங்கா கவனிச்சுக்கிறங்க, எழுதிக்கிறங்க. இந்த குர்ஆனை அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் 36:2 பிரகாரம் 36:2 பிரகாரம் யாசீன் சூராவில் வல் குர்ஆனில் ஹக்கீம், முற்றிலும் ஞானம் நிறைந்த குர்ஆன் என்று கூறுகின்றான். முற்றிலும் ஞானம், தமிழ்ல ஞானம் என்ற வார்த்தையை நாம் அனைவரும் போற்றிருக்கின்றோம், ஞானம் என்று அடிக்கடி பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அரபில ஹக்கீம், இங்கிலீஷில் விஸ்டம்னு போட்டிருக்குதுப்பா. இந்த 3 பேருக்கு இந்த 3க்கு அர்த்தம் தெரியாதுப்பா. இப்ப குர்ஆன் முழுவதும் ஞானம் நிறைந்தது என்று சொல்லிய பின்னர் நாம் என்ன முடிவெடுத்தோம்? ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு என்ன முடிவு செய்தோம்? இது எப்படி கற்றுக்கொள்வது என்று என்ன முயற்சி செய்தீர்கள் நீங்கள்? இப்போ வணக்கம், நாபுது என்ற வார்த்தை ஞானம் நிறைந்த வார்த்தையாக ஆகின்றது 36:2 படி. சரிதானே? சந்தேகமில்லையில? சரி. குர்ஆன் முழுவதும் ஞானம் என்று சொல்லிய பிறகு சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் ஞானம் நிறைந்தது. ஞானம் என்பது ஒரு வார்த்தையை தவிர அதற்கு அர்த்தம் கிடையாது.
அதற்கு விளக்கம் நீங்க சொல்ல முடியாது. ஞானம் என்ற வார்த்தைக்கு நீங்க விளக்கமோ அல்லது அர்த்தமோ அல்லது எழுதி காட்டியோ பேசி காட்டியோ எதுவுமே செய்ய முடியாது ஞானத்திற்கு. இந்த குர்ஆன் முழுமையும் ஞானம். இந்த வணக்கத்தை நீங்கள் எழுதியும் காட்ட முடியாது, விளக்கத்தை அர்த்தத்தையும் சொல்ல முடியாது, மொழிபெயர்ப்பும் செய்ய முடியாது. நஅபுது என்ற அரபி வார்த்தை இவர்களாக போட்டுக்கொண்டார்கள். இருக்கட்டும், அப்படி இருந்தும் தெரியாமல் தான் போட்டிருக்கிறாங்க. வணக்கம்னு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், போட்டிருக்கணும். இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த குர்ஆனை எழுத தெரியாதவர், ஒன்றும் புரியாதவர் குர்ஆன் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், எழுதியும் விட்டார்கள். நாம் ஓதும் பொழுது ஒரு வார்த்தை ஆண்டவன் சொல்லிட்டான்டா அதிலே நின்று ஒழுங்காக கொண்டு வந்தோம். இந்த குர்ஆன் முழுவதும் ஞானம் என்று சொல்லிய பிறகு ஒவ்வொரு வார்த்தையும் ஞானம் நிறைந்தது. ஹக்கீம், அரபியில் ஹக்கீம். ஹக்கீம்னா என்னன்னு அவனுக்கும் தெரியாது, ஞானம்னா என்ன நமக்கும் தெரியாது, உலகத்துக்கே தெரியாது. ஞானம் என்ற வார்த்தைக்கு விளக்கமோ அர்த்தமோ மொழிபெயர்ப்போ டிரான்ஸ்லேஷனோ எதுவுமே சொல்ல முடியாது. அனைத்தையும் இருதயத்தால் நீங்கள் உணர்ந்து செயல்படக்கூடிய விஷயம் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும். உங்களுக்கு இப்போ குர்ஆனை பற்றி சொல்லிடுறேன். ஓரளவு குர்ஆன் என்ன என்று புரிந்து கொண்டால்தான் இந்த குர்ஆனை நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது, சான்ஸ் இருக்குது. இது என்னன்னு தெரியாம குர்ஆன் ஓதுனா என்ன நீ புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி என்ன புரிந்து கொண்டோம் என்று நீங்கள் இதற்காக நீங்கள் குர்ஆனை ஒழுங்காக ஓத வேண்டும். இந்த புத்தகம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த குர்ஆனை 1 4 5 தடவை 6 7 10 தடவையாவது ஒழுங்காக ஓதி இருந்தால் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் புதுமையாக இருக்கிறது, புரிவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. காரணம் ஞானம் நிறைந்த வாக்கு ஆகும். இப்போ வணக்கம் என்பது ஞானம் நிறைந்த வாக்குப்பா. இந்த ஞானம் நிறைந்த வார்த்தை நான் போனதாக பேசலை. ஐயா, உன்னையே நான் வணங்குறவங்களுக்கு என்ன எடுப்படுத்திய, உன்னை தவிர எதை நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், மூஞ்சி திருப்ப மாட்டேன், நீ தான் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த வணக்கஸ்தர்கள் ஆவார்கள். இப்போ நல்லா எழுதிய புதிய விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாரும் ஒழுங்காக எழுதிக்கிறவங்க எழுதிக்கிட்டு இந்த மாதிரி தான் குர்ஆன் முழுமையும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எந்த ஒரு வார்த்தைக்கும் எவனாலும் பதில் சொல்ல ஒரு காலம் முடியாது. நீங்க முதலில் இந்த குர்ஆனை ஓதுவீர்களேயானால் இந்த குர்ஆனை முற்றிலும் நான் தான் உங்களுக்கு கற்றுத்தருவேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அதிலேயே நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, சொல்வது சரிதானா? ஆமாம் சரிதானே. அவன் தான் இந்த குர்ஆனை மனிதர்களுக்கு கொடுத்தான், நமக்கு புரியவில்லை. அப்ப யார்கிட்ட கேட்கிறது? அவனே சொல்ற நான் தான் கற்றுத்தருவேன் என்று குர்ஆனில் சில இடங்களில் சொல்லியிருக்கின்றான். நான் தான் உனக்கு ஓத கற்பிப்பேன், ஓதுவதற்கு நான் கற்றுத்தருவேன் என்று குர்ஆன் சொல்லியிருக்கின்றான். நான் தான் உங்களுக்கு விளக்கத்தை தருவேன், ஒவ்வொரு வார்த்தை விளக்கத்தை நான் தான் கற்றுத்தருவேன் என்று சொல்லியிருக்கின்றான். உங்களுக்கு வழியை காட்டுவது என் மீது கடமையாக இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கின்றான். இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகு நாம் யார்கிட்டயாவது போய் கேட்கலாமா? யோசிச்சு பாருங்க. எவனாவது அந்த புத்தகத்தை பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க. இது அல்லாத அந்த புத்தகத்துக்கு மனுஷன் எழுத முடியும்ப்பா, ஞானத்துக்கு எழுதவே முடியாதப்பா. அனைத்தையும் இருதயத்தாலே உணர்ந்து செயல்படக்கூடியதுப்பா இந்த ஒவ்வொரு விஷயமும். இந்த குர்ஆன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும்
அதுக்காக நீங்கள் யார் என்று வெளியே காட்டிக்கொள்ளவே முடியாதுப்பா. நான் இஸ்லாமியன், நான் முஸ்லீம்னு சொல்லவே முடியாதுப்பா. எதுவுமே சொல்ல முடியாதுப்பா. நீங்கள் யார் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும், வேறு எவனுக்கும் தெரிய அவசியம் இல்லைப்பா. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. குர்ஆன் ஓதுன்னா இந்த விஷயங்கள்லாம் நிச்சயம் நீங்கள் கற்றுக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ வணக்கத்தை நீங்கள் செய்வீர்களானால், நீங்கள் ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் நான் வணக்கஸ்தன், நான் வணங்கிட்டு இருக்கேன், நான் வணக்கஸ்தன் சொல்லுவீங்கள? யோசிச்சு பாருங்க. அது சொல்லிட்டு சரியாக யோசிச்சு பாருங்க. நான் சலாத்தை நிலைநிறுத்திட்டு இருக்கிறேன், சலாத்தை நிலைநிறுத்த சொல்லிட்டு ஆண்டவன் நிலைநிறுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? தேவையில்லைங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பேச்சு தான் நான் இஸ்லாமியன், நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், நான் இஸ்லாத்து மதத்தில் இருக்கிறேன், நான் முஸ்லீம் மதத்தில் இருக்கிறேன். இதெல்லாம் இஸ்லாத்திலேயே குர்ஆன்லேயே தேவையில்லாத விஷயம். நான் இந்த மதத்தில் இருக்கிறேன், இந்த சமயத்தில் இருக்கிறேன், இந்த ஜாதியில் இருக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப மோசமான பேச்சு, மோசமான வார்த்தை. மதம் என்று சொல்றது, இஸ்லாம் என்று மதம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எழுதிக்கணும். எந்த காலத்தில் இஸ்லாம் மதத்தை இருக்கிறேன், முஸ்லீம் மதத்தை பேசுகிறாதீங்க, தப்பாக பேசுகிறாதீங்க. முஸ்லீம் மதம் கிடையாது, இஸ்லாம் மதம் கிடையாது. அதை புரிஞ்சுக்க முதல்ல. அதுதான் குர்ஆன் முழுமையாக ஓதி தான் நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்க. நீங்கள் எந்த காலத்தை ஓத போகிறீங்க எனக்கு தெரியாது. உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். குர்ஆன் தான் இதுதான். இப்போ உங்களுக்கு உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடம் கூறுகின்றீர்கள். அல்லாஹ்வை முழுமையாக நீங்கள் உணர்ந்த பின்னர், உணர்ந்து அறிந்த பின்னர் இவன் தான் அல்லாஹ் என்று கூறுகின்றீர்கள். இப்பொழுது அவனிடம் கேளுங்கள், உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தருவான், எல்லாவற்றையும் கற்றுத்தருவான். இப்போ வணக்கம் என்ற வார்த்தைக்கு நான் அர்த்தம் கேட்டேன். கேட்டது தப்பு கிடையாது. கேட்டால் நீங்கள் சொல்ல முடியாது, இது ஞானம் நிறைந்த வார்த்தை, ஞானத்துக்கு அர்த்தமும் வெளியே சொல்ல முடியாது. உணரதான் முடியுமே தவிர வெளியே சொல்றதுக்கு எழுத்து கிடையாது, மொழி கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். முதலில் உங்கள் பேச்சு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய செயல் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் பேக்ரவுண்ட் எப்படி வச்சுக்கிது அதில் தான் பேச்சு வரும். அதை பேச ஒழுங்கான முறையில் பேச கற்றுக்கிறீங்க. முதல்ல எடுத்தளவு கண்டதுக்கெல்லாம் இதான் பேசுகிறாதீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறவங்களுக்குனாப்போ அதை நல்லா கேட்டுக்கிறங்க. இதை வைத்துக்கிட்டு குர்ஆன் முழுமையும் கொண்டு வாங்க. ஞானம் என்றால் என்ன, இருதயத்தால் உணரக்கூடிய விஷயம் என்றால் என்ன. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன், வணக்கம் அல்லது நாபுது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டேன். ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் உங்களுக்கு. இந்த உதாரணத்தை இதை நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சொன்னோம் எவனும் கிடையாது. ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். ஒழுங்காக ஓதி இருந்தால் யாருமே நான் இப்போ சொல்கிற மாதிரி பேசலாம். இப்போ வணக்கம் என்ற வார்த்தைக்கு உங்களை அர்த்தம் கேட்டேன். இப்போ அல்லாஹ் படைச்ச படைப்புகளை நீங்கள் சிந்தித்தால்தான் இந்த குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவன் படைத்த படைப்பை நீங்கள் சிந்தித்தால்தான், ஜிக்ர் செய்தால்தான். இது ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கின்றேன். எழுதிக்கிறங்க, நான் சொல்ல ஒழுங்கு எழுதிக்கிறங்க. அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு, அவனுடைய படைப்பை, இந்த படைப்பாளனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்தால்தான் நீங்கள் உண்மையை ஒழுங்காக உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களிடம் கேள்வி கேட்கிறேன்பா. தண்ணீர், வாட்டர், சரியா? தண்ணீர் இது அல்லாஹ் படைச்ச படைப்பு. இந்த தண்ணீரின் உருவம் என்ன என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? தண்ணீரின் உருவம், இமேஜ் கேட்ட என்ன சொல்வீங்க? இந்த தண்ணீருடைய கலர், நிறம் என்னன்னு கேட்ட என்ன சொல்வீங்க?
இந்த தண்ணீருடைய டேஸ்ட், ருசி கேட்டு என்ன சொல்லுவீங்க? இது ஆண்டவனுடைய படைப்பு, இது இல்லாமல் நீ வாழவே முடியாது. இப்ப எல்லாம் புரிஞ்சிருக்குமே. தண்ணீரை பற்றி ஏதாவது கேட்டா கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளுக்கு உருவம் கிடையாது, கலர் கிடையாது, ருசி டேஸ்ட் கிடையாது. இது இல்லாமல் நீ வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஞானம் இருந்த விஷயத்தை உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் எண்ணத்தோட குரான்லேருந்தே எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் விளக்கமோ உதாரணத்துக்கு பார்த்துருக்க மாட்டே, கேட்டிருக்க மாட்டே, அவங்க சொல்லியிருக்க முடியாது. இப்போ சொன்னால் அவங்க ஈஸியாக, இப்போ ஈஸியாக போய் உங்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. இல்லை, இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இது இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. அப்போ தண்ணீரை யாராலும் கண்ணால பார்த்தும் பதில் சொல்ல முடியாது. வாய் அடைத்து விட்டது. எப்படி வர்றான் பாருங்க இறைவன். அவனை ஞானமிக்க இறைவன் புரிஞ்சுக்கிறங்க. இவனை புரிந்து கொள்வதற்கு அவன் படைத்த படைப்பை தான் வேகமாக இப்போ நீங்கள் சிந்திக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பாருங்க, பார்த்துட்டே வாங்க, ஆயத்தை பார்த்துட்டே வாங்க, என்ன சொல்ல கேட்டு வாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இறைவனை எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கு தான் இப்போ உதாரணம், படைப்பையே உன்னால் பார்க்க முடியல, பேச முடியல, விளக்கம் சொல்ல முடியல. இந்த படைச்ச இறைவனையா நீ பார்க்க போகிற, உருவம் இருக்குன்னு சொல்கிற, கொஞ்சம் யோசிப்பாருப்பா என்று அல்லாஹ் மனிதர்களுக்கு கூறுகின்றான். எழுதிட்டீங்கல்ல, முக்கியமான விஷயம் தம்பிமார்களே, முக்கியமான விஷயம். எப்படி குரானை ஓத வேண்டும் என்று உங்களுக்கு ஒழுங்கான முறை அல்லாஹ் கிருபையா எனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததே உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். எந்த புத்தகத்தை இப்போ நான் சொல்கிற கதையோ அல்லது நான் சொல்லுகின்ற விளக்கமோ எந்த பற்றி பார்க்கவும் முடியாது, எவனும் சொன்னதும் கிடையாது. இப்போ உங்களுக்கு முதல் முறையாக சொல்லுகின்றேன். இதை வைத்துக்கொண்டு எல்லா விஷயத்துக்கு குரான் முழுவதும் ஞானம் சொல்லிட்டான். ஞானத்துக்கு உருவம் கிடையாது. இப்போ இதுக்கு உருவம் இருக்குது. உருவம் வச்சுக்கிட்டே நீங்கள் ஒன்றும் பேச முடியல. அப்போ உருவம் இல்லாததுக்கு எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க, நீங்கள் பார்ப்போம். இந்த உதாரணத்தை வைத்து கொண்டு தான் நீங்கள் இந்த குரானை ஓத வேண்டுமே தவிர மற்றபடி மூளை ஒரு பக்கம், கண் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு மனசு ஒரு பக்கம் உட்காந்து ஓத முடியாது. அவன் படைத்த படைப்பை எப்பொழுதுமே மனசு இருக்கணும். அதை வைத்து கொண்டு தான் உங்கள் இறைவனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். தண்ணீர் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. வணக்கம் உங்களுக்கு அர்த்தம் கேட்டேன், அல்லது நாகுது அர்த்தம் கேட்டேன். அவன் அரபிக்கான சொல்ல முடியாது, உங்களாலும் சொல்ல முடியாது, எவனாலும் சொல்ல முடியாது இய்யாக்க நாபுது என்ற வார்த்தை. இப்போ நாபுது என்பது ஞானம் நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு உருவம் கிடையாது, எழுத்து கிடையாது, சொல்லுவதற்கு எழுத்து கிடையாது, பேச்சு கிடையாது. அனைத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய இதயத்தாலே செய்து முடிக்கக்கூடிய காரியம் வணக்கம். இப்போ எப்படி அதுக்கு போய் நான் விளக்க மனுஷன் சொல்ல முடியும்? இதுக்கு தான் இது என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு தான் உங்கள் இறைவனை நீங்கள் அணுகுங்கள், இவனை அறிந்து கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு கற்றுத்தருவேன்னு சொல்லிட்டான். இதான் வணக்கம் சொல்லி தருவான். இப்போ 36ல் 60 எடுங்க, 36ல் 60 எடுங்க. 2 ஆயத்தை அவங்க ஓதி காட்டுறேன். அது நீங்கள் என்னதான் புரிந்து கொண்டீர்கள் என்பதை வைத்துக்கொண்டு உங்களுடைய குரான் ஓதுதலை தொடருங்கள். எப்படி ஓதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி ஓத வேணும் புரிஞ்சுக்கிறீங்க. இது நல்ல உங்களுக்கு ஒரு தண்ணீர் விஷயம், நல்ல உதாரணம். இது இல்லாமல் நீ வாழ முடியாது. ஆக்கிறதுக்கப்புறம் உயிர், உயிர் இல்லாமல் உடம்பு கிடையாது. உயிர்னா என்ன சொல்றீங்க? உயிர் ஒன்று இருக்குன்னு தெரியும், ஆனால் எது என்ன ஒன்றும் தெரியாது. என்ன சார் உயிரை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட உயிர் இருக்குத, இது என்னப்பா இது உயிர், யார் படைச்சது, என்ன செய்யுது, அது எவ்வளோ நம்மள இருக்கு, எப்போ மட்டும் போகும், என்னம்மா யோசிச்சு பார்த்தீங்களா?
ஏன்பா என்னைக்கா யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, இப்போ 36 60 படிங்க. என்ன பண்ணுறது? ஆதாமுடைய மக்களே, 36 60 எடுத்துட்டீங்களா? இப்போ கேட்டு நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். ஆதமுடைய மக்களே, பாருங்க, நீங்கள் நம்மளை பார்த்து கூப்பிடுறோம், ஆதமுடைய மக்களே நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். இப்போ வணக்கம் வந்துச்சு. இப்போ ஷைத்தானை வணங்கிட்டு இருக்கிறாங்க, வணங்கலை. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எதை வைத்து அவனை வணங்குறீங்க, எதை வைத்து வணங்கலைன்னு நீங்கள் சொல்ல முடியும்? வணங்க வேண்டான்னு சொல்லிட்டோம். இப்போ எல்லாரும் ஷைத்தானை தான் வாங்கிட்டு இருக்கிறோம், ஷைத்தான் பேச்சு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஷைத்தான் விட்டு விலகி வரல, குரான் பக்கம் இன்னும் வரல. ஷைத்தானை வணங்காதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன். நிச்சயமாக உங்களுக்கு அவன் பகிரங்கமான பகைவன். இதில் வணக்கத்தை என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? இதில் வணக்கம் என்ற வார்த்தை வருது, செய்ய வேண்டான்னு வருது. இதை என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? இதான் இப்போ ஓதுற முறை. குரானை யாவரும் கற்றுக்கொள்ளலாம் என்ற தலைப்பில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ குரான் முதல்ல புரிஞ்சுக்கணும். சொல்லப்பட்ட விஷயம் ஓட புரிஞ்சுக்கிட்டாதான் சரி, இந்த மாதிரி இதில் குரான் நிற்குதுப்பா. நாமும் இதற்குண்டான வழியிலே தேடுவதற்கு, புரிஞ்சு கொள்வதற்கு எவன் கொடுத்தான இந்த குரானை அவனை தான் கேட்கணும். அப்போ முதல் அல்லாஹ்வை நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. அதை முடிஞ்சாதான் ஃபஸ்ட்டு காரியம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது இல்லாமல் முடியாது. இப்போ நல்லா சொல்ல கேட்டுக்கிறேங்க. 60 படிச்சிங்கள? அடுத்த ஆயத்து. பகைவன் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? அவன் மனிதர்களுக்கு பகைவன் என்பதை நான் உறுதிமொழி வாங்கவில்லையா? ஆதமை படைச்சு இந்த ஷைத்தான் பேச்சு கேட்காதீங்க, ஜாக்கை இழந்துக்கிறங்க. அப்படி உறுதிமொழி வாங்கணும்ல ஆதமிட்ட என்ன செய்ய? தலையாட்டினா அத்தை விட்டு போயிட்டார் அவர். அது அதெல்லாம் சொல்லி காற்ற நமக்கு இப்பொழுது. இப்போ அடுத்த ஆயத்தை பாருங்க. என்னையே நீங்கள் வணங்க வேண்டும், இதுதான் சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். இப்போ என்னையே வந்துச்சு. என்னையே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க முதல் சூறாவில் 4வது ஆயத்து. 36 61 என்னையே வணங்குங்கள் பல டைரக்டாக பேச முதல் உங்களை சொல்கிறான். உன்னையே நான் வணங்குகிறோம் என்ற வார்த்தைக்கு சீக்கிரம் வந்துருங்க, இப்படி சொல்வதற்கு சீக்கிரம் ஆயத்துமே வந்துருங்க, அப்புறம் வாங்கன்னு சொல்கிறான். இன்னைக்கும் வரல, தொடலை. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னையே நீங்கள் வணங்குங்கள். அப்புறம் அதுவே சிராத்தல் முஸ்தகீம், இதுவே சிராத்தல் முஸ்தகீம். நல்லா பாருங்க, நீ வணங்குனா அல்லாஹ்வை வணங்குனா சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றாய், சிராத்தல் முஸ்தகீமை அடைந்து விட்டாய் என்று அர்த்தம். இப்போ முதல் எடுத்துக்கிறேங்க, 1 4 எடுங்க. முதல் சொல்லுவாங்க எப்படி கம்பைன் சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க, எப்படி சொல்கிறேன்னு பார்த்துருங்க. இப்போ ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். இதை செய்து காட்டுங்கன்னு அர்த்தம். ஓத சொல்ல, இதை செய்யணும். குரானில் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கிறங்க. ஞான விஷயம் அனைத்தையும் பேசக்கூடாது, படிக்கக்கூடாது, செய்து காட்ட வேண்டும். எந்த விஷயத்துக்கு அர்த்தம் கிடையாது, எந்த விஷயம் விளக்கம் கிடையாது, எந்த விஷயத்துக்கு உருவம் கிடையாது, அனைத்தையும் செய்து காட்ட வேண்டும். தண்ணீரை நீ குடிச்சிக்க, குளிச்சிக்க, துணியை துவைச்சிக்க, எல்லாத்தையும் செஞ்சுக்கிறதான் தவிர தண்ணீரை சொல்லக்கூடாது. அந்த தண்ணியை உபயோகப்படுத்து, வணக்கத்தை உபயோகப்படுத்து. புது விஷயம் சொல்ல புரியுதவங்களுக்கு? இதான் இப்போ ஞான விஷயம். ஆனால் ஞான விஷயத்தை முடிஞ்ச அளவு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு சொல்கிறேன். தண்ணீரை உபயோகப்படுத்து. தண்ணீர் தண்ணி சொல்லிட்டு இருக்காத, ஈயாக்க நாற்பது ஈயாக்கன்னு சொல்லிட்டு இருக்காத, செய்து காட்டு. எழுதிருங்கப்பா, ஒழுங்கு எடுத்து செய்யணும், செய்து காட்டு. முக்கியமான விஷயம் இது. அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நீங்களே அறிஞ்சிக்கிட்டு பேச செய்யணும். ஒருத்தர் சொல்லணும் அவசியம் கிடையாது.
என் பேசி கேட்கணும் அவசியம் கிடையாது. நீங்களே ஒழுங்காக ஓதி இருந்தால் என்ன விட நல்ல அழகான முறையில் நீங்கள் குரானை கற்றுக்கொள்வீர்கள். புரியுதா? எப்படி குரான் எப்படி குரானை உபயோகப்படுத்தணுப்பா நீ வாழ்க்கையில். அது ஓதியத்துக்கு எந்த பயம் இல்லைப்பா. அனைத்து ஆயத்துக்களையும் நீ உபயோகப்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இஸ்லாமிய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆயத்தையும் உபயோகப்படுத்த வேண்டும்பா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி ஓத புரிஞ்சுக்கிட்டீங்களா? தண்ணீரை உபயோகப்படுத்தணுமா? அதான் அவன் படைப்பை பற்றி கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சா. நைட் எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு 2 மணிக்கு உட்காந்து என்னப்பா இந்த மாதிரி காலைல உட்காந்து படித்தேன், இது என்ன அர்த்தம், இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றானே என்று எவன் ஒன்று இதுக்கு அர்ப்பணித்து கொண்டானோ அவனுக்கு தான் அல்லாஹ் உதவி செய்வான். நல்லா புரிஞ்சுக்கணும். புதுசாக வந்தவங்களுக்கும் பழசாக இருக்கும் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, புது விஷயம் எல்லாத்துக்கும். இதான் ஓதுற முறை. என்ன சொன்னவங்களுக்கு செயல்படுத்த வேண்டும், உபயோகப்படுத்த. செயல்படுத்தல் உங்களுக்கு உபயோகமாக ஆக்கி கொள்ளுங்கள். இந்த குரானை உங்களுக்கு உபயோகம் ஆக்கி கொள்ளுங்க. அல்லாஹ் படைத்த இந்த தண்ணீரை, காற்றை, காற்று அவன் படைச்ச படைப்பை ஒழுங்கா சிந்தனை செஞ்சாலான்னு குரான் விளங்கும். இந்த வெயில் உங்களுக்காக படைக்கப்பட்டதுப்பா. அந்த வெளிச்சத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த பகல் நேரம் முழுவதையும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த வெளிச்சத்துக்கு அர்த்தம் கேட்காதீங்க. நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்க சொல்றத. வெளிச்சம் தான் அர்த்தம், அந்த அர்த்தம் அது விளக்கம் கேட்பீங்களா? அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணிக்க, வாழ்க்கையை உபயோகப்படுத்திக்க போதும். இந்த வெளிச்சத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்திக்க. அந்த நன்றிக்கு தான் நீ குரானை முழுமையாக ஓதி உன்னை என்னென்னமெல்லாம் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அந்த காரியங்களெல்லாம் நீ ஒழுங்காக செய்து கொண்டு வந்தால் அந்த செயலுக்கு பெயர் தான் நன்றி செலுத்துதல் என்று அர்த்தம். நேற்று வரை உங்களை சொல்லிக்கொண்டே இருந்த நன்றி என்ற வார்த்தைக்கு எவனுக்கு அர்த்தம் தெரியாது சொல்லிட்டே இருந்தேன். தெரியாதா? இப்ப நான் சொல்றேன். நன்றின்னா என்ன அர்த்தம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. குரானை ஓதி சலாத்தை நிலைநிறுத்தி ஏழைகளுக்கு அநாதைகளுக்கும் எவன் தர்மம் செய்கிறானோ அள்ளி கொடுக்கிறானோ இந்த 3 விஷயத்தை எவன் ஒழுங்காக செய்கின்றானோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவனாக இருக்கின்றான். எழுதுங்க. கை வேகமாக வேலை செய்யணும். நான் புது விஷயம் உங்களுக்காக சொல்கிறேன். காற்றுல பறக்கவிட்டுறாதீங்க. அல்லாவோட விஷயம் பேசுகிறேன் மாதிரி அல்லாவோட பேச்சுக்கு மேலே என் பேச்சுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஒவ்வொரு அல்லாவோட வார்த்தை சொல்லியே உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். சாதாரண விஷயம் கிடையாது குரான் ஓதுறது. நீங்கள் மெத்தனமாக போயிட்டுருக்கு, உங்கள் வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்குது. ஜாக்கியாக இருந்துக்கிறங்க, மிக்க ஜாக்கியாக இருந்துக்கிறங்க. போகிற போக்கே சரியில்லை. இந்த மாதிரி யோசித்து பேசி நம்ம மக்களுக்கு, நம்ம இந்த குரான் பயானில் இருக்கிற மக்களுக்கு குரூப் மீட்டிங் போடுங்க, விஷயத்தை போடுங்க. இந்த மாதிரி வருது போடுங்க, எல்லாம் பேசிக்கிறங்க. நல்ல விஷயம் பேசுங்க, புது விஷயத்தை பேசுங்க. உங்கள் அவனை சொல்ல புது விஷயம் எப்படி வரணும் பாருங்க. இதெல்லாம் செய்றீங்களே, இதெல்லாம் என்ன செய்றீங்க? வெளிச்சத்தை பகல் நேரத்தை உபயோகப்படுத்திக்கிறங்க, இரவு நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக படைச்சிருக்கிற இரவையும் பகலையும் அல்லாஹ்வே சொல்றான். அறிவுடைய மக்களுக்கு இது உண்மை இருக்கிறது. இது வெளிச்சம், பகல் நேரமும் இரவு நேரம். ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. ரொம்ப ஆழமான விஷயத்தை அப்போ உங்களுக்கு நீங்கள் மேலே எல்கேஜி மேலே 1ஆம் கிளாஸை படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஆழமான கருத்தை சொல்லிக்கிறேன். அவ்வளோ சுலபமாக சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எனக்கு எந்த கஷ்டம் கிடையாது. அல்லாஹ் கிருபையை கொண்டு கேட்ட உடனே பதில் இறங்குது, கேட்ட உடனே இறங்கு. அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து உங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்த பிரயோஜனம் இல்லை. எல்லாம் வீணாக்கிறீங்க. யாருக்கா தரலவங்க, நிறைய விஷயம் தரலவங்க. நிறைய விஷயத்தை சொல்றது மறைச்சிட்டேன்னா
நீ எந்த விஷயத்துக்கு ஒழுங்காக பதில் சொன்னதும் கிடையாது, அப்போ சிந்திச்சதும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க 2 மாதத்துக்கு இந்த விஷயம் சொன்னீங்க, இந்த படம் வந்துச்சு, அப்படி யாரும் வாயை தந்தது கிடையாது. அதுக்கு எதுக்காக நான் வேஸ்ட்டாக பண்ணணும்னா, அல்லா ஒரு நல்ல விஷயம் இருக்கு அவங்க சொல்லி வேஸ்ட் பண்ணணும். நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்கள் எப்படி உங்கள் முயற்சி என்ன செயலில் இருக்கிறீங்க, எந்த நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி உங்கள் ஆக்டிவிட்டிஸாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறேன். எதுலையும் உபயோகம் இல்லாத பேச்சா அப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன், ரியாஸுக்கு டிபார்ட்மெண்ட் சொல்கிறது 100% சொல்ல வேண்டியது 1% தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 99% மறைச்சிட்டேன். தேவையில்லை. எதுக்கு லாய்க்கு இல்லாமல் போயிட்டுருக்கு நேரங்களில் அவர் செயல் போயிட்டுருக்குது. அதுக்காக நான் எதுவும் சொல்லலை. நான் அவங்கள்ட்ட டார்ச்சர் பண்ணல, அவங்க கஷ்டம் கொடுக்குறேன். நீனா முயற்சி பண்ணி பேசினேன்னா நான் பதில் சொல்கிறேன். நீ என்ன பேசுன, எப்படி பேசுன, எந்த விஷயத்தை நீ ஓட்ட விட்ட, தப்பாக பண்ணிட்ட, அதை எடுத்து காட்டுறேன். இப்போ உனக்கு அப்படியே சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஐயாக்க நாபது ஐயாக்க செயல்படுத்துங்கன்னு அர்த்தம்பா. பேசியிருக்கிறேன் சொல்லப்பா, கத்தினா கை கட்டி ஆமின்னு சொல்றதுக்காக நான் தரலப்பா. இது புரிஞ்சுக்கப்பா. இப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன கேட்குறீங்க? அடுத்த 5வது ஆயத்தின போட்டு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் முஸ்தகீம்னு ஒரு வழி இருக்குது, அந்த வழியை காட்டுவாயா. இஹ்தி வழியை காட்டுவாயாக. எதுக்கு? ஸிராத்தல் முஸ்தகீம் ஒரு விஷயம், முஸ்தகீம்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்துக்கு ஸிராத்தல் வழி இருக்குது, அந்த வழியை காட்டுவாயாக. ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தஈன செயல்படுத்தி காட்டுங்கன்னா நீங்கள் கேட்கலாம். அடுத்த என்ன ஸிராத்தல் முஸ்தகீம் போகணியா எல்லாம் சொன்னீங்கன்னா, நீ வணக்கத்தை ஒழுங்காக நிறைவேற்றிருந்தால் நிச்சயமாக ஸிராத்தல் முஸ்தகீம் அடைந்து வரலாம். எந்த கவலை. அதான் 36, 60 இப்போ திருப்பி பார்த்துக்கங்க. 36 கை விட்டு அடைய வச்சுக்கோங்க. 36, 61 திருப்பி பார்த்துக்கோங்க. என்னையே நீங்கள் வணங்குங்கள், அதுவே ஸிராத்தல் முஸ்தகீம். புரிஞ்சதோ தம்பிமார்களே? எல்லாத்தையும் கேட்குறேன். அப்துல் கரீம் நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் புதுசாக வந்துக்கிறீங்க, விடாமல் கேட்டு வாங்க. மற்ற எல்லாத்துக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லிடுறோம்பா. ஒழுங்கு கேட்டு. முக்கியமான விஷயம் இது, ஞானம் நிறைந்த விஷயம். ஆன்மீகம் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஆன்மீகம்னு சொல்கிற ஒருத்தன்ட்ட போய் என்ன பார்த்ததுங்க அத்தோட ஓடி போயிடும். இதுதான் இந்த ஆன்மீக ஆளுங்களோட வேஷம் போது விஷயம் தெரியாது. நீங்கள் சொல்லுவீங்களா ஆன்மீகம் எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்கப்பா. வாரத்துக்கு ஒரு தடவை பேப்பரில் நியூஸ் பேப்பரில் ஆன்மீகத்தை பற்றி வருது. என்ன வருது? ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை மட்டும் எவனா சொல்லிட்டு பார்ப்போம். பெருசா பேசுறாங்க, ஞானம்னு பெருசா பேசுறாங்க. அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். எவனா ஒருத்தன் கிடையாது. இதான்ப்பா மக்களுடைய பண்பாடு, மக்களுடைய அறிவு, திறமை எல்லாம் இதுதான். முடிஞ்சு வச்சுக்காது. என்னைக்கும் சொல்ல முடியாது, இன்னைக்கு இல்லை நாளைக்கும் சொல்ல முடியாது. ஞானம், விஸ்டம், ஹக்கீம் என்ற வார்த்தைக்கு எவனும் சொல்ல முடியாது. அது சொல்லிடுறேன். இப்போ புரிஞ்சுருக்கீங்களா? அந்த ஈயாக்க செயல்படுத்தினால் நீங்கள் ஸிராத்தல் முஸ்தகீம் வழியை கேட்கலாம். அல்லாஹ் காட்டுவான். இந்த அல்லாஹ் சொல் என்னையே வணங்குங்கள், அதுவே ஸிராத்தல் முஸ்தகீம். முடிஞ்சது. சுலபமாக அல்லாஹ் சொல்லிட்டான். எப்படி எதுக்கு எதை கொண்டு தான் பார்த்தோம். இந்த 1வது சூறாவில் 4வது ஆயத்து 5வது ஆயத்துக்கு பக்கத்தில் 36, 61 எழுதிக்கிறேன். அப்போ தான் ஓதுனா வரும். இது என்ன 1வது சூறா 4, 36, 67 என்ன பற்றி பார்ப்பீங்க. ஆஹா கரெக்ட். இது அப்படி அந்த மாதிரி எழுத பழகிக்கணும். முதல்ல எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் இந்த நம்பருக்கு அந்த நம்பர் எழுதிக்கணும். அதே மாதிரி 36, 61 பக்கத்தில் 1 இல்லை 5 எழுதிக்கணும். இதுதான் குரான் ஓதுறோம். அப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இப்போ ஸிராத்தல் முஸ்தகீம் அடைகிறதுக்கு முதல்ல 4 ஆயத்தை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றினால் 5வது ஆயத்தை நீங்கள் கேட்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு வழி அறிவிப்பான். அடுத்தது 6வது ஆயத், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் என்னையும் அழைத்து செல்வாயா. பார்த்துக்கிறேன். எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவருடைய வழியில். உன் கோபத்துக்கு ஆளானவர்களுடைய வழியும் இல்லை, வழி
தவறியவர்கள் வழி தவறியவர்கள் வழியும் அல்ல. இது 2 வழி வேண்டாம்ல. கோபத்துக்கு ஆளானவர்கள் யாரு? நூஹ் காலத்திலே எந்தெந்த மக்கள் அவன் அழிச்சானோ, நபிமார்கள் பேச்சை கேட்காம எவர்களெல்லாம் புறம் காட்டி சென்றார்களோ அவர்கள் அழிச்சான். அந்த வழி இல்லையா அல்ல. மேலும் எவர்கள் நீ அடித்தாயோ அது வழியும் அல்ல. அடுத்த கடைசி என்ன? உன் கோபத்துக்கு ஆளானவர்களுடையதும் அல்ல, வழி தவறியவர்களுடையதும் அல்ல. இப்போ அடுத்து வழி தயார் நீங்க. இன்னைக்கு குரானை வைத்துக்கொண்டு அந்த வழி அழகான வழியை ஒதுக்கி தள்ளி குப்பையில போட்டுட்டு குப்பையில போற வேண்டிய வச்சு தான் இஸ்லாம் போயிட்டு இந்த வழி அல்ல, இந்த வழி இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அழிந்து போன வழியும் அல்ல, வழி தவறியவர்கள், இந்த குரானுக்கு விரோதமாக நடக்கக்கூடியவர்கள் இவர் வழியை ஆகிறத உண்ட வழியை சிராத்தல் முஸ்தகீமில் எங்களை அழைத்து செல்வாயா என்று இந்த முதல் சூரா முடிவடைகின்றது. இந்த முதல் சூறாவுக்கு 2வது அர்த்தம் இருக்குது, 3வது அர்த்தம் இருக்குது, 4வது அர்த்தம் இருக்கின்றது. வேண்டாம், இப்பொழுது வேண்டாம். உங்களுக்கு மூச்சு திணறு போயிடும். இதுவே ஒன்றும் புரியல, 2 3 மயங்க போகிறது. பார்த்துக்கிறங்க எப்படி குரானை போதும், எவ்வளோ விஷயங்களை வைத்துக்கொள்ள மனசு வச்சுக்கிறேன்னு எப்படி கொண்டு வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அழகான உதாரணங்களை அல்லாஹ் படைப்பிலேயே எடுத்து காட்டினேன். இப்படி பாங்க, நீங்கள் ஓதுங்க. இப்போ வணக்கம், அதுக்கு மட்டும் உங்களுக்கு சில ஆயத்துக்களை காட்டி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வணக்கம், இந்த வணக்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், நீ வணக்கத்தை ஒழுங்காக நிறைவேற்றினால்தான் உனக்கு அனைத்து காரியங்களையும் சொல்லப்பட்ட குர்ஆனில் சொல்லப்பட்ட எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கின்றானோ அனைத்தையும் செய்ய முடியும். போன தடவை சொன்னேன், 16:2 சொன்னேன். என்ன 16:2 சொன்னேன். மலக்கள் வீட்டில் வந்து இறங்கி எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார்கள் சொன்னவர்கள். மனசு எல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் மறந்தாச்சா? இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக செய்து முடித்தால், எந்த விஷயத்த? மலக்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ள வேண்டும் என்ற முறையை உங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். யாருக்கு? வணங்குபவர்களில் தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மலக்கு அனுப்பி வைக்கிறான். எல்லாத்துக்கும் கிடையாது, வணங்குபவர்களில் த பெஸ்ட், நல்லவங்களுக்கு ஒழுங்காக வணக்கம் செய்வர்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவங்க வந்து சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? 3:102 படி. நான் எல்லாம் ஒழுங்காக சொல்லிட்டேன், அவ்வளோ மனப்பாடம் இருக்குது. எது? 3:102 படி வணங்க அஞ்சு கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள். எப்படி அஞ்சு கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். வார்த்தை 3:102 பார்த்தீங்க. வேகமாக வேலை செய்ய குரானில் நோட் புக் வேகமாக சொல்கிற நம்பர்லாம் எழுதிக்கிட்டு இந்த நம்பருக்கு இதை கொண்டு வர்றேன், இந்த நம்பருக்கு இதை கொண்டு வர்றேன், அப்படி எழுதணும். அப்படி எழுதினா தான் ஓத முடியும். சும்மா கோட்டை விட்டு வாய் ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க, பேச்சு கேட்டிருக்காங்க. எழுதணும், எழுதி செயல்படுத்தணும். இப்போ அதன்படி மலக்கள் சொல்லி கொடுத்தபடி அவர் அஞ்சு கொள்ளுகின்றார்கள். அந்த அஞ்சுதலை ஒழுங்காக வேகமாக வடிமேல் 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 ஒழுங்காக வைத்துக்கொண்டு முழுமையாக அஞ்சு கொண்ட விதத்தில் வந்து நின்று விடுகின்றார்கள். சொல்ல ஒழுங்கா புரிஞ்சுட்டாங்க. இப்பொழுது அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான். அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி வழி வந்து விட்டான். இவன் வந்து விட்டான். இப்பொழுது அவங்களுக்கு பட்டத்தை, ஒரு டிகிரியே தரலாம். நல்லா பார்த்துருங்க. முதல்ல மலக்கள் மூலமாக உங்களுக்கு விஷயம் சொல்லிட்டான். நீ ஒழுங்காக செஞ்சு முடிச்சேன்னா அடுத்த நானே டைரெக்டாக உன்னோட பேச போகிறேன். என்ன பேச போகிறேன்? இப்போ நீங்கள் ஒழுங்காக செஞ்சிட்டீங்கப்பா. மலக்கள் அனுப்பி என்ன செய்ய சொன்னேன்னா அது ஒழுங்காக செஞ்சிட்டீங்க. அந்த மனிதனுக்கு இப்பொழுது நான் ஒரு பட்டத்தை தருகிறேன், ஒரு டிகிரியை தர்றேன், நீ பாஸ் பண்ணுற விஷயத்த சொல்லி இப்போ 47:17 எடுங்க.
நான் எப்படி சொல்கிறேன்னு ஒழுங்காக கேட்டு கூர்மையாக கவனிச்சு எழுத முக்கியம். எந்த விஷயத்துக்கு எந்த ஆயத்தை நான் உபயோகப்படுத்துகிறேன், அதுக்கு இந்த விஷயத்துக்காக இந்த ஆயத்தை கொண்டு வர்றேன், இதெல்லாம் ஒழுங்கை விடாமல் எழுதிட்டு வரணும். இப்படியாவது எவன் எழுதுறானோ அந்த ஆணும் பெண்ணு தான் உருப்பட்ட ஆளுங்க, மற்ற அவங்க கிடையாது. சொன்ன விஷயத்தை அதிலே நிற்கணும், வாழ்நாள் கூட நிற்கணும். நின்று என்ன விஷயம் சொல்ல என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படி கேள்வி கேட்டு தன்னை வேகமாக கொண்டு வரணும். அதான் மனுஷன். மற்றவங்களாம் ஆடு மாடு கூட்டம் தான். நீங்கள் இப்படி போட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது. அது ஆளே சொல்லிட்டா ஆடு மாடுகளை கேவலமானவர்கள் உண்டு அல்ல. இந்த குரானை ஓதாத ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்றான். அந்த குரானில் நிறைய ஆயத்துக்கள் இருக்கின்றன. இப்போ 47:17 பாருங்கள். 16:2 படி நீங்கள் முழுமையாக அஞ்சு கொள்வீர்களே, ஆனால் இப்பொழுது அல்லாஹ் டைரக்டாக வர்ற அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. படிங்க 47:17 எடுத்துக்கிட்டீங்களா? படிங்க. மேலும் எவர்கள் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களுடைய நேர்வழியை அதிகப்படுத்தி அவர்களுக்கு தக்வாவை அளிக்கிறான். இப்பொழுது அல்லாஹ் சொல்லிய பிரகாரம், மலக்கள் சொல்லிய பிரகாரம் வழி அதிகப்படுத்தி ஒழுங்கான முறை அல்லாஹ்வுக்கு முற்றிலும் பயந்தவர்களாக ஆகிவிட்டார்களோ, நீ சரியான ஆளுப்பான். இப்ப அல்லாஹ் தக்வாவை அளிக்கின்றான். தக்வா என்றால் அந்த பயத்திலேயே மிக உயர்ந்த ஸ்தானம். பயத்திலேயே அல்லாஹ் பயந்ததில்லை. இப்போ நீ பயந்து கொள்வதில் சரியா தகுதி பெற்றாய். அல்லாஹுக்கு பயந்து கொள்வதில் நீ முழு தகுதி உடையவனாக ஆகிவிட்டாய் என்று தக்வா என்ற பட்டத்தை அளிக்கின்றான். இப்பொழுது நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகிவிட்டீர். இந்த தக்வாவுக்கு அர்த்தம் கிடையாது. எல்லாமே இருதயத்தாலே செய்வது. இப்போ புரிஞ்சிருப்பீங்களே, பயம் எப்படி இருக்கு வெளியே சொல்ல முடியும். பயம் இப்படி இருக்குது அப்படி இருக்கு எழுதி முடியுங்களா? சொல்லுங்க, பயம் எப்படி கேட்டால் எழுதுங்களா? பயந்து இப்படி பயந்து கொள்ள வேண்டும், அப்படி பயந்து கொள்ள எழுத முடியுமா? முடியாது. ஒவ்வொரு விஷயத்தும் ஞானம் நிறைந்த குரான். இந்த ஞானம் நிறைந்த குரானை நீங்கள் ஞானத்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். எதுக்கும் உருவம் கிடையாது, அர்த்தம் கிடையாது, விளக்கம் கிடையாது. டோட்டலாக இருதயம் ஃபுல்லாக வேகமாக வேலை செய்யுது. நீ உபயோகப்படுத்துகிறப்ப குரான் ஒவ்வொரு ஆயத்தையும் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவதற்காக வேகமாக உபயோகப்படுத்துகிற. ஃபுல்லாக உபயோகப்படுத்தினாதான் நீ கடைசியில் முஸ்லீமாக ஆக முடியும். அவன்தான் சொர்க்கம் செல்ல முடியும். உங்களுக்கு எந்த கஷ்டம் எல்லாம் ஒழுங்காக செய்யிட்டு வர்ற, கஷ்டமே இருக்காது. புதிதாக வந்த அப்துல் கரீம் நல்லா கேட்டே வாங்க. உங்க ஒன்றுமே தெளிவு வந்தீங்க. இப்போ நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். நல்லா கிருப்பையால் ஓதிக்கிட்டே வாங்க, விட்டுறாது ஓதிக்கிட்டே வாங்க. இப்போ இதுவரை நான் வணக்கம் அர்த்தம் தெரியாத விளக்கம் சொல்ல முடியும். இருதயத்தை வணங்கக்கூடிய. இப்போ பயம் அர்த்தம் தெரியாது, விளக்கம் தெரியாது, இருதயத்தை வணங்கக்கூடிய விஷயம். எவ்வளோ பெரிய பாடம் பார்த்துக்கிறங்க உங்க சுலபமாக சொல்லுவது. இனி உங்களுக்கு என்ன வேணும்? உதாரணத்துக்கு தண்ணீரையும் காற்றையும் வெளிச்சத்தையும் காற்று. இந்த இரவையும் பகலையும் எவன் ஒழுங்காக அறிந்து கொண்டானோ, மிகப்பெரிய விஷயம். அவன் எவன் எதுக்காக இரவு எதுக்காக பகல் என்று அறிந்து கொண்டானோ, நான் அவங்க சொல்ல முடியாதுங்கிறது. வெளிச்சத்தை பற்றி என்னங்க பேச முடியும்? இரவை பற்றி என்னங்க பேச முடியும்? சொல்லி யோசிச்சு பாருங்க. என்ன சொல்ல முடியும்னா, இருட்டை பற்றி என்ன பேச முடியும்? ஒன்று சொல்ல முடியும். இதை எவன் புரிஞ்சுக்கிட்டு உண்மையெல்லாம் எவன் அறிந்து கொண்டானோ அவனா மட்டும்தான் குரானை ஒழுங்கா ஓதி அது நடக்க முடியும். அவன் ஒருத்தன் தான் கடைசியில் முஸ்லீம் ஆக முடியும். இப்பொழுது 391 எடுங்க. 3ல 191 190 எடுத்துங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஓதுன்னு இந்த மாதிரி சொல்லித்தரேன். ஓதுங்கப்பா, ஓதிக்கிறேங்க. எவன்டையும் போய் எட்டாவது கேட்க முடியாது. அது போய் புரிஞ்சுக்கிறேங்க. கேட்கக்கூடாது, அதையும் புரிஞ்சுக்கிறேங்க. 3ல 190 அது என்ன நல்லா சொல்லுகின்றான். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களாமா? எல்லாம் எடுத்து படிங்க. நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல உண்மைகள் இருக்கின்றன. வானங்கள் பூமி படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும்
அறிவுடைய மக்களுக்கு பல உண்மைகள் இருக்கின்றன. படைச்ச படைப்பை 1-2 சொன்னப்பா, எடுத்துக்காட்டுறதுக்காக யூஸ் பண்ண உபயோகப்படுத்தினப்பா. தண்ணீரையும் காற்றையும் வெளிச்சத்தையும் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்காட்டணும்பா. இப்போ வெளிச்சம் பற்றி என்ன பண்ண சொல்ல முடியும்? இரவை பற்றி என்ன பண்ண சொல்ல முடியும்? நீங்கள் இரவு எந்திரிச்சு பழகி கொண்டால்தான் இரவனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதில் நீங்கள் இரவு நேரத்தை உபயோகப்படுத்தணும், உங்களுக்காக உபயோகப்படுத்தணும். யூஸ் பண்ணனதை இரவை யூஸ் பண்ண உபயோகப்படுத்தணும், பகல் நேரத்தை உபயோகப்படுத்தணும். என்ன செய்ய போறீங்க? அவ்வளோ உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம் பாது. படிச்சுட்டு போகிறது, மனப்பாடம் பண்ணி போகிற விஷயம் இல்லைப்பா இது. இதான் முதல்மே அவன் சொல்கிறேன்ப்பா, உபயோகப்படுத்த வேண்டும் என்ற வார்த்தை இப்போ தான் உங்களுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்காக நான் இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு தெரியும். எனக்கு நீ ஒழுங்காக புரிஞ்சு ஒழுங்கான பதில் வேகமாக சொல்லி தான் வேகமாக விஷயம் சொல்லுவேன். எல்லாம் கிணத்துக்குள்ள போட கல் மாதிரி இருக்கிறீங்க. அதனால இதை சொல்ல விரும்புகிறேன் நான். சரி, முடிஞ்ச இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். புது விஷயம், அனைத்தும் புது விஷயம். எப்படி குரான் ஓதுறது, எப்படி உபயோகப்படுத்துறது, என்ன விஷயம், என்ன இது அப்படி கண்டுபிடிச்சு இப்பேற்பட்ட படைப்புகளை படைத்த படைப்புக்கே நீங்க வருத்தம் சொல்ல முடியாம விக்கி தவி நிற்கும் போது, இந்த படைச்ச இறைவனுக்கா நீங்க உருவம் சொல்றீங்க? இறைவனை பார்க்கணும்னு சொல்றீங்க, பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்பேற்பட்ட படைச்சுக்கிறான், படைப்புலையே ஒன்றும் சொல்ல முடியலையே. இவன் பார்க்கணும் பேசணும்னு சொல்றீங்களே, எப்படி எந்த வகை பார்ப்பீங்க? அவன் உருவம் இருக்குதா? இப்போ முடிஞ்ச உருவம் கிடையாது. இப்போ நான் ஒழுங்கான ஒரு வழிக்கு வருவீங்களே, ஒழுங்கான ஒரு முடிவுக்கு இப்போ வந்து விட்டீர்களே, இறைவனுக்கு உருவம் கிடையாது என்ற உண்மையை நீங்கள் இப்பொழுது தெளிவாக புரிந்திருப்பீர்களே. யோசிச்சு பார்த்தீங்களா விஷயத்தை? இப்பொழுது உங்களுக்கு பட்டம் வந்து விட்டது. என்ன? முத்தகின், தக்வா, பயம், அல்லாஹ் அஞ்சிக்கொள், ஹையஸ்ட் பீக்க வந்துட்டீங்க. இதான், இதுக்கு மேலே பயப்படுறது தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு பயப்பட முழுமையாக பயந்து கொண்டால் அதுக்கு மேலே பயப்படுறது எவனும் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தான் பயப்படணும். இப்போ வந்தாச்சு. இப்போ 2வது சூரா எடுங்கப்பா. முதல் சூறா முடிச்சுப்பா. இப்போ 2வது சூறா ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து மிச்சதை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. 2வது சூறா அலிஃப் லாம் மீம். எடுத்துட்டீங்களா? 2வது சாப்டர் அலிஃப் லாம் மீம். அலிஃப் சொல்கிறேன், விஷயத்தை சொல்கிறேன், கேட்டுக்கிறங்க. நீங்கள் சிந்திச்சு நான் சொல்கிறது சரியா தவறான முடிவுக்கு நீ வரணும். நான் சொல்கிறது சரின்னு மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சொல்லியே சொல்கிறேன். நான் சொல்லுவது சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் சொல்லுவது எந்த வகையில் சரியாக வருது தப்பாக வருது என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்பொழுது சொல்ல போகின்ற ஒரு சாதாரண அர்த்தத்திற்கு அர்த்தம் வந்து கொண்டே இருக்கும். நின்றார். அலிஃப் என்ற வார்த்தைக்கு நான் சொல்லக்கூடிய அர்த்தம் அல்லாஹ். இதை விட பெரிய வார்த்தை இருக்கின்ற உலகத்தில், இதோட மேன்மையான வார்த்தை இருக்கின்றதா உலகத்தில்? குரான் படி பார்க்க போனால் அல்லாஹ், அலிஃப், ஃபர்ஸ்ட் லெட்டர் அலிஃப், அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இதை விட மேன்மையான அர்த்தங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஏன் சொல்ற அர்த்தம் தான் பெஸ்ட் அர்த்தம், கரெக்டான அர்த்தம். நீங்கள் முடிவுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு வழியை வைத்து விட்டேன். இதை விட மேலான அர்த்தத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்த லாம். லாம் என்ற வார்த்தைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. அல்லாஹை தவிர வேறு நாயன் இல்லை. லா இலாஹ, இலாஹி, அவனை தவிர வேறு நாயன் இல்லை.
இது பெஸ்ட் வார்த்தைன்னு நான் அறிந்து கொண்டது. இதை விட நல்ல வார்த்தை லாம் என்ற வார்த்தைக்கு ஆரம்பம் செய்யக்கூடிய லாம் என்ற எல் என்ற வார்த்தையில் நல்ல அர்த்தத்தை நீங்கள் சொல்லலாம். ஆனால் வழி திறந்தே இருக்கின்றது. நீங்கள் அழகான முறையில் சொல்லலாம். அலிஃப்க்கு முதலத்துக்கு சொல்லுங்கள், லாம் என்ற வார்த்தைக்கும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மீம், எம், அலிஃப் லாம் மீம். மீம் என்ற ஒரு வார்த்தை, ALM போட்டாச்சு. இந்த மீம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? 3 வார்த்தைக்கு 2 சொல்லிட்டோம்ப. 3வது சொல்லு. 3வது சொல்லுங்க. சொல்றீங்களா? அப்படி விட்டுறாங்க. அடுத்த ஜாலிகல் கிதாப், இது புத்தகம். இது புத்தகம். உங்களுக்கு அல்லாஹ் தன்னை பற்றி விஷயங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கொடுத்து, இது ஒரு புத்தகம். லா ரைப ஃபீஹி, இதில் சந்தேகமே இல்லை. நீங்க இதில் சந்தேகமே இல்லை, இது சந்தேகமே சொல்லிட்டு போறீங்களா? அது செயல்படுத்தி காட்ட போறீங்களா? அது சொன்னதை செயல்படுத்தி காட்ட போறீங்களா? அது இப்படி ஓதிட்டே இருக்க போறீங்களா? செயல்படுத்தி காட்டணும். செயல்படுத்தி காட்டுறதுக்கு உங்களுக்கு பள்ளியாசம் தேவையா? நான் கேட்குறேன்ப்பா. இதை செயல்படுத்தி காட்டுறதுக்கு பள்ளியாசலுக்கு போகணுமா, மசூதிக்கு போகணுமா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்கப்பா. நான் எதுவுமே சொல்ல விரும்பல. நீங்களே யோசிக்க, உங்களுக்கு வெட்டிட்ட அந்த விஷயத்தை கேள்வி பதில். இதில் சந்தேகமே இல்லை. இப்படின்னு சொல்லிட்டே இருந்தா பள்ளியாசல் வைக்க வேண்டியதா, பின்னால் ஆமீன்னு கத்திட்டு போக வேண்டிய முடிஞ்சு வச்சுக்காத. உங்க கதை முடிஞ்சிச்சு. நான் இப்போ குர்ஆனை பற்றி பேசுகிறேன். இதை எப்போ செயல்படுத்தி காட்ட போறீங்கப்பா? லா ரைப ஃபீஹி, இதில் சந்தேகமே இல்லை. இப்போ வாங்க, முக்கியமான விஷயம் சொன்னேன்ல, அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பட்டத்தை தர்றான், முத்தகீன் பட்டம், தக்வா பட்டத்தை தர்றான்னு சொன்னேன்ல. 16:2 படி வெற்றி அடைந்து 47:17 பிரகாரம் ரிவார்டு அல்லாஹ்விடமிருந்து தகுதியை வாங்கி, இப்போ நீங்க தகுதி பெற்று விட்டீர்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படுவதற்குண்டான முழு தகுதியை பெற்று விட்டீர்கள். இப்பொழுது அடுத்த வரியை பார்க்க, ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது இந்த குர்ஆன் வழிகாட்டி. அந்த தக்வாவை பயபக்தி அடைந்தவர்களுக்கு இது வழிகாட்டி என்று ஆரம்பம் செய்கின்றான் இந்த குர்ஆனில் அல்லாஹ் உங்களுக்கு. என்ன தெளிவா புரியும்? எல்லாம் தெளிவா புரியும் சொல்ல. அதுக்காக மெதுவா பேசுறோமா? மெதுவா பேசுறேன் சார். தம்பிமார்களே, மெதுவா பேசி நீங்க எழுதுவதற்கும் அழகான முறையில் நீங்கள் சிந்தனை செய்வதற்கும் உங்களுக்கு மேற்கொண்ட புதிய விளக்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகின்றேன். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மேலும் சொல்லுவேன் பிஇஸ்னில்லாஹ். இப்போ குர்ஆன் திறக்கப்பட்டு விட்டது. யாருக்கு? அந்த 2:2 பிரகாரம் இது புத்தகம், இது சந்தேகமே இல்லை. பயபக்தி தக்குவா உடையவர்களுக்கு, முத்தகீன், தக்குவா முத்தகீன் உடையவர்களுக்கு இது வழிகாட்டின்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான். இதை யாரும் பார்க்கல. தக்குவா உடையவங்களுக்கு மட்டும்தான்டா இந்த குர்ஆன் வழிகாட்டின்னு எவனும் பார்க்கல. அது ஓதிக்கிட்டே போயாச்சு. நீ செயல்படுத்த காட்டினப்போம். அப்ப தக்குவா உடையவருக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டி என்று சொல்லிய பிறகு, அப்ப தக்குவாவை அடைவதற்கு, அந்த பயபக்தியை அடைவதற்கு நீங்கள் வழியில அறியத்துக்கு முயற்சி செய்ய வேண்டும்.
அதை விட்டுட்டு என்ன வைத்துக்கிறீங்க? அதை விட்டுட்டு நீங்கள் என்னப்பா குரான் ஓதுறீங்க? என்ன புரியுதா? சொல்ல புரியுதா எல்லாத்துக்கும்? என்ன சொல்ல போறீங்க? என்ன நசீர் சொன்னவங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில். வேற யார் இருக்கிறாங்க? சிராஜ் இருக்காரா? சிராஜ் புரிஞ்சதா சொன்னது? ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் செயல்படுத்துன்னு சொல்லிட்டேன். இனிமே உட்காந்து நான் கேட்டு அடிக்கடி ஃபோன்னு கேட்பேன், என்ன புரிஞ்சுக்கிட்டு கேட்பேன், பதில் சொல்லி ஆகும். இனிமேல் நான் விட போகிறது கிடையாது. ஆமாம், எல்லா பெண்களே உங்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிறேன், ஒழுங்காக ஓதுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. நேரம் நெருங்கிருச்சு, என் கேட்டால் நேரம் நெருங்கிருச்சு. என்ன நம்முடைய மவுத்து நெருங்கிருச்சுப்பா. இது ஒரு பயம் வரல, இது குரான் துறல. இன்னைக்கு தான் குரான் துற போகிறீங்க. முத்தக்கின் ஆன பிறந்தாலும் முத்தக்கின்னு வழிகாடி நல்லா சொல்லிட்டான். நீ முத்தக்கின்னு ஆவறதுக்கு இந்த குரானை உபயோகப்படுத்துங்க. நீங்கள் அதுக்குமே உனக்கு என்ன உங்களுக்கு வேணும்? இந்த குரான் உபயோகப்படுத்துங்களாப்பா. உங்களுக்கு உபயோகப்படுத்த தண்ணியை மட்டும் உபயோகப்படுத்துறீங்களாப்பா. காற்று, தண்ணி, வெயில், வெளிச்சம் எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறீங்களா? ஏன் அவங்க கொடுத்து உங்கள் நன்மைக்காக ஒரு புத்தகத்தை கொடுக்குறாங்க, அதை மட்டும் ஏன் தொட வச்சுட்டு இருக்கிறீங்க? என்ன காரணம்? இன்னும் புதிய விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் உபயோகப்படுத்துவதற்காக இந்த குரானை உங்களுக்கு யூஸ்ஃபுல், உங்கள் உபயோகத்துக்காக நான் கொடுத்துக்கிறேன். நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க. இந்த குரானை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை உபயோகப்படுத்திக்கிறீங்க. நல்லா சந்தோஷம் வாழுங்க, யாருன்னு கையேந்தாதீங்க, எவனுக்கு பயப்படாதீங்க, வேண்டியதுன்னு அல்லாட்டு கேளுங்க, சந்தோஷமாக வாழுங்கள், இந்த உலகத்தையும் வாழுங்கள். நாளைக்கு மறுமையில நீங்கள் சந்தோஷம் வாழணும், அது ஆசை, அல்லாடைய ஆசை. நீங்கள் வரணும். உங்களுக்கு வேண்டியதை தர்றேன், உங்களுக்கு வேண்டியது எல்லாம் குரான் சொல்லப்பட்டதை பார்ப்பேன், எல்லாம் தர்றேன் உனக்கு, அவ்வளோ தர்றேன்னு சொல்லிட்டான். ஒன்றும் என்ன உங்களுக்கு ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? நல்லா ஓதுங்க எல்லாம். என்னம்மா எப்படிமா இருக்கிறான்னு இன்னைக்கு தான் புரியுது. இன்னைக்கு தான் புரியுதுமா எல்லாத்துக்கும். நான் அன்னைக்கே சொல்லலாம், சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. இன்னும் ஒரு விஷயம் ஆச்சு, எந்த வாயும் திறக்கல, ஒன்றும் திறக்க அப்படிங்கிறது எல்லாம் வாய் மூடி கிடக்கு. நல்லா யோசிக்கணும். நீங்க யோசித்து இப்ப சிந்தனை செய்ய முடியாது, ஃபர்ஸ்ட் யோசிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. ரெண்டு செய்யுங்க. முதல்ல ஆராய்ச்சி, சிந்தனை, ஆராய்ச்சி, யோசனை, இந்த ரெண்டு விஷயத்தையும் பேசிட்டு இருக்கிறவங்க பண்ணா தண்ணீர் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணதான். சிந்தனை உயர்ந்த ஸ்தான சிந்தனை, சிந்தனை பாண்டர்னு சொல்ல சிந்தனை. அந்த சிந்தனைக்கு சாத விஷயம் கிடையாது. அந்த சிந்தனையில பாஸ் பண்ணாதான் நீ தக்குவாவை அடைய முடியும். தக்குவா அடைஞ்சாதான் நீ ஜிக்கர் அடைய முடியும். ஜிக்கர் அடைஞ்ச பிறகுதான் நீ இந்த குரானை ஞானத்தை அடைய முடியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனுடைய ஞானம் என்ன? அந்த ஞானம் என்ன? அந்த வார்த்தையின் ஞானம் என்ன? இந்த மாதிரி படிப்படியாக நீ முன்னேறி வரணும். இப்படி ஆராய்ச்சி பண்ணுங்க, நல்லா யோசிங்க. யோசனை, ஆராய்ச்சி, இது ரெண்டையும் வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி இந்த ஆயத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆயம் சரியாக வருது, இந்த ஆயத்துக்கு இது சரியாக வருது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு மனசு நிச்சயம் சரியாக இருக்குன்னு சொல்லுங்கள். எது தவறாக பேசலை. உதாரணத்துக்கு தண்ணீரை காட்டினேன், காற்று வெள்ளம் காட்டினவங்களுக்கு அதான் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க படைப்பை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர்கள் தங்களுக்கு தாமே இந்த குர்ஆனை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அப்படி நல்லா கேட்கணும். சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்போ ஆன சிந்தனை செஞ்சு பாருங்கன்னு எதில் சொல்றான்? 4:82 கொஞ்சம் பாருங்க. உங்க எழுத்தறிப்பு செய்ய சொல்லல, உங்க எழுத்தறிப்புல அல்லாஹ் செய்ய சொல்லல. அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாம். படியுமா? அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தார்
இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறான்பா, கெஞ்சி கேட்குறான்பா, நீங்கள் உடனே இறங்கிறாதீங்கப்பா, செய்யப்பா இறங்கிறாதீங்க, சிந்திச்சு பாருங்க, சொல்ல சரியாக சிந்திச்சு பாருங்க. நான் தான் இறைவனா, அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் சொல்கிறான், உண்மைதானா நம்ம சிந்திச்சு பாருங்கப்பா. இது அல்லாஹ் தவிர மற்ற மனுஷன் தான் நிறைய தப்பு தகப்பா வந்திருக்குப்பா, நிறைய தப்பு புறன்பா வந்திருக்குப்பா. இது அல்லாஹ்விலிருந்து வந்த விஷயம்ப்பா. 47 சூரா 47 அதில் 24 47:24 உன்னா சிந்தனையை அல்லாஹ் விளக்கமாக சொல்லியிருக்கிறான். அதில் பார்த்துக்கோங்க, எப்படி சிந்தனைக்குன்னு பார்த்துக்கோங்க. இது சிந்திக்க வேண்டாமான்னு 482 சொல்லிட்டான், 482. அந்த சிந்தனையை அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை எப்படி விளக்குறான்னு பாருங்க, படிங்கம்மா. எடுத்தீங்களா? 47 24 எடுத்துங்கப்பா எல்லாரும். மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவர்கள் இருதயங்கள் அவற்றின் மீது பூட்டு போடப்பட்டு விட்டனவா? பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டீங்களா? இருதயத்தால் அனைத்து விஷயங்களையும் சிந்திச்சு உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? என்ன அரை வார்த்தை சிந்திக்கிறது? எத்தப்பருன்னு அரபி வார்த்தை இருக்குமா? 4:82 எத்தப்பருன்னு இருக்கும். அது எத்தப்பருன்னா சிந்தனைன்னு அர்த்தமா? புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ பரிதாபமாக தெரியும், அரபி வார்த்தை தெரியும், அரபி டீச்சர் அவங்களுக்கு தெரியும். தப்பருண்டா சிந்தனை, எனக்கு அரபி தெரியாது, அது சொல்லிடுறேன். இப்போ அவர் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? 47:24 அல்லாஹ் நமக்கு கூறுகின்றான். அவர்கள் இதனை இருதயத்தில் வாங்கி கண்ணால் பார்த்ததையும் படித்ததையும் இந்த காதுகளால் கேட்ட இந்த குர்ஆன் வார்த்தை அப்படியே இருதயத்துக்குள் அனுப்பி சிந்திக்க வேண்டாமா? நீ பார்த்ததும் கேட்டதும் இருதயத்துக்கு போகாம பூட்டு வச்சிட்டீங்களா? நல்ல விஷயங்கள் இருதயத்துக்கு போகக்கூடாதுப்பா. சொல்ற விஷயத்துக்கு அந்த ஆயத்துக்கு அர்த்தம் சொல்றேன். இந்த நல்ல விஷயம் கேட்டீங்க, இருதயத்துக்கு அனுப்பலை. நல்ல விஷயத்தை படிச்சீங்க, இருதயத்துக்கு அனுப்பாங்க. அப்படியே பூட்டு போட்டு நல்ல விஷயங்கள் நம்ம இருதயத்துக்கு போயிடக்கூடாதுப்பா, அப்படியே பூட்டு போட்டு வச்சிட்டீங்களா நீங்க என்று கேட்கின்றான். இது அர்த்தம் பாருங்க. 47:24 இப்படிமா இருப்பீங்க? நீங்க இப்படிமா இருப்பீங்க? பாருங்கப்பா எப்படி அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ உன்ன நம்பர் சொல்றேன்ப்பா. 38ல 38ல 29 38ல 29 எடுத்துட்டீங்களா? படிக்கலாம், கேட்டுக்கங்க. நபியே, பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை உம்மீது அருளி உள்ளோம். பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை நாம் உம்மீது அருளியுள்ளோம். அவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆய்வதற்காகவும், அவர்கள் இந்த வசனத்தை கவனித்து ஆராய்ச்சி செய்து சிந்தனை செய்வதற்காகவும், அறிவுடையோர் ஜிக்ர் பெறுவதற்காகவும், மேலும் சிந்தனைக்கு பின்னர் தான் ஜிக்ர் வருகின்றது. சிந்தனை மூலமாக தான் தக்குவா அடைகின்றீர்கள். அதுக்கப்புறம் உயர்ந்த ஸ்தான ஜிக்ர் வருகின்றது. பற்றியெல்லாம் அந்த குர்ஆன் பற்றி எல்லாம் 3 விஷயம் சொல்லிட்டான். அவர்களை சிந்திக்க வேண்டும். பாக்கியம் பெற்ற வேதம், சிந்திக்க வேண்டாமா? ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? அப்புறம் வசனங்களை கவனித்து ஆய்வதற்காகவும், அறிவுடையோர் ஜிக்ர் பெறுவதற்காகவும். இப்போ அறிவை பெற்றீங்க. என்னைக்கு சிந்தனை வந்துருச்சோ அறிவு தானாக வளர்ந்துருச்சு. இந்த அறிவுடையோர் ஜிக்ர் செய்யுங்க. இப்போ குர்ஆனை ஜிக்ர் செய்யுங்க. இந்த ஜிக்ர் ஃபார்மேட்டில் இந்த என்டையர் குர்ஆனை கொண்டு வந்தோம்னுப்பா. சும்மா அரபி மொழில படித்த எந்த பிரயோஜனம் கிடையாது. வேஸ்ட்ஃபுல் லாங்குவேஜ் அரபி. நீ அரபி அப்படியே ஜிக்ர் லாங்குவேஜ் கொண்டாந்துருங்க.
ஜிக்கருக்கு மொழி கிடையாது, இருதயத்தால் உணரக்கூடிய விஷயம் ஜிக்கர் என்ற விஷயம். அப்படியே இருதயத்தை குழந்தை எப்படி இந்த குரான் முழுவதும் குழந்தை தூக்கி போன அரை மணி தூக்கி போட்டுருது. இப்போ ஜிக்கர் தான் அவங்ககிட்ட இருக்கு, கையில் இருக்கு. இப்போ இதில் தான் நீ ஞானத்தை அடைய முடியும். ஜிக்கரை வச்சு தான் ஞானத்தை அடைய முடியும். ஞானம் ஹக்கீம் அதை அடைய முடியும். ஒன்று விடாமல் எழுதிக்கிறங்க, வேஸ்ட் பண்ணாது. அடுத்தது 23ல் 61 எடுத்துங்கப்பா. 68 23ல் 60 சொன்னதெல்லாம் இது சிந்தனை 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 தலைப்பு இந்த நம்பர் எழுதிக்கிறேன். சொன்ன நம்பர் எல்லாத்தையும் சிந்தனை இந்த தலைப்பு எழுதிக்கிறேன். 482 47 24 அடுத்த 38ல் 38ல் 29 அதான் எழுதிக்கிறேன். படிங்க. 23 68 23 68 அடுத்ததான். குர்ஆனின் சொல்லை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? இந்த குர்ஆனில் சொல்லிய சொல்லை வேர்ட் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? வணக்கம் சொல், இபாதத்து சொல், சலாத் சொல், நாகுது சொல், சுஜூத் ஒரு சொல், ருக்கு ஒரு சொல். இதெல்லாம் சொற்கள். இந்த விஷயத்தை பற்றி அவர் சிந்தித்து பார்க்கவில்லையா? சிந்தித்து பார்க்கவில்லையா? அடுத்தது, அல்லது தம் முன்னவர்களான மூதாதையருக்கு வராத ஒன்று அவர்களுக்கு வந்துவிட்டதா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் அல்லாஹையே நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அவன்தான் உங்களுடைய இறைவன் என்று சொல்லுகின்றேன். உங்கள் முன்னோர் யாரு? நூஹு காலத்தில் இதே தான் சொல்லிட்டு வர்றேன், புதுசாக ஒன்று சொல்லப்பண்ணா. அவங்களுக்கு ஒரு விஷயம், இவங்களுக்கு ஒவ்வொரு நபிக்கும் ஒரு விஷயம் சொல்லப்பா. எல்லா விஷயமும் ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரே விஷயம்தான். நபி முகம்மது வரையும் வந்து நிற்கிதுப்பா. என்ன? அல்லாஹ் இவன் தான் உங்களுடைய இறைவன், இவனுக்கு பயந்து அஞ்சிக் கொள்ளுங்கள், இவனையே வணங்கு. இதே தான்ப்பா. முன்னோருக்கு இதான் சொல்லப்பட்டது, பின்னோருக்கு அதான் சொல்லப்பட்டது. இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு இதான் சொல்லப்பட்டது, எது மாற்றவே இல்லைப்பா. அதே தான் சொல்லி இதை நீங்கள் சிந்தித்து பார்த்து சொல்லை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு ஆயத்தையும், ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சரி, இப்போ உங்களுக்கு விஷயம் பெரிய விஷயம். உங்கள் சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் இப்போ நிறைய கண்டுபிடிக்க வேண்டியிருக்குல்ல. இப்போ நீங்கள் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. உங்களுக்கு நான் உங்களுக்கு 2 3 4 இது சொன்னேன். உங்களுக்கு நல்லபடியாக உதாரணத்துக்கு அல்லாஹ் படைத்த படைப்பை பற்றியே உங்களுக்கு சொன்னேன். அந்த படைப்பை வச்சுக்கிட்டே உங்களுக்கு நான் உதாரணம் காட்டினேன். அந்த மாதிரி வேறு உதாரணங்கள் எந்த விஷயத்தை கொண்டு வரலாம் என்று நீங்கள் இப்போ சிந்தித்து ஓதும் பொழுது இந்த ஆயத்துக்கு இந்த படைப்பை கொண்டு வரலாம், இந்த பொருளை கொண்டு வரலாம் என்று நீங்கள் கொண்டு வர வேண்டும், ஓத வேண்டும். இப்போ ஓதக்கூடிய முறை நீங்கள் மாற்ற வேண்டும். சும்மா குரான் ஓதிட்டு உட்காந்து பேச்சே கிடையாது, அது எந்த அர்த்தமும் கிடையாது. ஓத விஷயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இது எப்படி படைப்புகள் எப்படி உதவி செய்கின்றன, இது எப்படி நான் உபயோகப்படுத்துவது என்ற எண்ணத்தை தான் இன்னையிலேருந்து ஓத ஆரம்பிக்கிறேன். புரிஞ்சதோ? இந்த மாதிரி ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸில் இப்போ அல்லாஹ்வை அறியணும். அவன் அறிஞ்சாதான் அவங்க சொல்லி தருவான். அவனை அறியறதுக்கு என்ன செய்யணும்? இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் கிடைக்கிற குரான்லேருந்தே நாம் பார்ப்போம். அதுக்கு முந்தைய இந்த ஆயத்தை, முதல் ஆயத்தை இப்போ 2வது சூறா ஆரம்பிச்சுட்டேன். என்ன? முத்தகீன்களுக்கு வழிகாட்டி. எப்படி முத்தகீன் ஆகின்றான் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதையும் அடுத்த வாரம் பிஸ்மில்லாஹ் சொல்லுகின்றேன். அதுவரை பொறுத்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.